நாம் உயிரோடு வாழும்போது நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. வாழ்ந்து இறந்த பிறகு நம்மை யாரும் மறக்கக்கூடாது. அந்த அளவிற்கு நாம் இந்த மண்ணுலகில் வாழும்போது இறைவனுடைய திருவுளத்தையும் திட்டத்தையும் அவருடைய விருப்பத்தையும் அறிந்து நிறைவேற்றி அவர் நமக்கு இறப்புக்கு பிறகு கொடையாக கொடுக்கின்ற அந்த விண்ணக பேரின்ப பரிசை நிலை வாழ்வை கொடையாக பெற நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறை இயேசு கிறிஸ்துவில் எனதொருமை சகோதர சகோதரிகளே, நான் ஒரு பங்கிலே இருந்தபோது உறுதி பூசுதலுக்காக பிள்ளைகளை தயாரித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது மோட்சத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அவர்களுக்கு பாடம் எடுத்தேன். பிறகு அவர்களிடத்திலே ஒரு சில கேள்விகளையும் கேட்டேன். இப்போதே பரலோகத்திற்கு செல்வதற்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறது சொல்லுங்கள், கை தூக்குங்கள் என்று சொன்னேன். அங்கே இருந்தவர்கள் எல்லோருமே கை தூக்கினார்கள். ஆனால் ஒரே ஒரு பாப்பா மட்டும் கை தூக்கவே இல்லை. நான் அதை பார்த்து கேட்டேன், ஏப்பா உனக்கு பரலோகம் போவதற்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அந்த பாப்பா, இல்லை ஃபாதர், போவதற்கு விருப்பம்தான், ஆசை தான். ஆனால் கிளாஸு முடிஞ்ச உடனே நீ எங்கேயும் போகக்கூடாது, நேராக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டாங்க ஃபாதர் அப்படின்னுச்சு. அடுத்த ஒரு கேள்வி ஒன்றை கேட்டேன். மோட்சத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு ஒரு மாணவன் சொன்னான், மோட்சத்திற்கோ நரகத்திற்கோ செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவன் இறக்க வேண்டும், இறந்தால்தான் மோட்சத்திற்கோ நரகத்திற்கோ செல்ல முடியும் என்று சொன்னான். அடுத்த கேள்வி ஒன்றே கேட்டேன், இறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். இரவாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறவாமல் இருக்க வேண்டும் என்றும் அவன் பதிலளித்தான். ஆம், மனித பிறப்பே வாழ்வதற்காக அல்ல, இறப்பதற்காகத்தான் என்று தத்துவ ஞானி மார்ட்டின் ஹைடர் குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதனுடைய பிறப்பின் போதே, ஏன் தாயின் வயிற்றில் கருவாகும் போதே அவனுடைய இறப்பு எழுதப்பட்டிருக்கின்றது, குறிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்வார்கள். ஆம், பிறப்பு எவ்விதமும் அவ்விதமே இறப்பும், வாழ்வு எவ்விதமும் அவ்விதமே சாவும். இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு இறக்கத்தான் வேண்டும், சாவை சந்திக்கத்தான் வேண்டும். இதில் யாருக்குமே விதிவிலக்கு அல்ல. அரசன் முதல் ஆண்டி வரை, படித்தவன் முதல் படிக்காதவரை, இருப்பவன் முதல் இல்லாதவரை எல்லோருமே அந்த சாவை ஒரு நாள் சந்திக்கத்தான் வேண்டும், இறக்கத்தான் வேண்டும். இது கடவுளுடைய நியதி, இயற்கையினுடைய கட்டளையாக, சட்டமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே நாம் எதையோ குறித்து பொறாமைப்படுகிறோம். ஆனால் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை குறித்து பொறாமைப்படாத விஷயம் எதுவென்று சொன்னால் அதுதான் இறப்பாக இருக்க முடியும். ஆம், இயேசு கிறிஸ்துவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, மரணம் என்பது கிறிஸ்துவர்களாகிய நமக்கு அது இவ்வுலக வாழ்வுக்கு ஒரு நிறைவு, ஒரு முடிவு. ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த மரணம் அல்லது சாவு என்பது அந்த இறப்புக்கு பிறகு வருகின்ற கிடைக்கக்கூடிய நித்திய பேரின்ப வாழ்வுக்கு, மோட்ச நுழைவாயில் நுழைவதற்கு இது ஒரு தொடக்கமாக, ஒரு ஆரம்பமாக இருக்கின்றது. ஆக இந்த சாவை கடந்து, இந்த சாவின் வழியாக நாம் அந்த நிலையான நித்திய வாழ்வுக்குள் நாம் நுழைகிறோம். அப்படி
இறப்புக்கு பிறகு ஒரு பொது தீர்வை ஒன்று நடைபெறும். அவ்வாறு நடைபெறுகின்ற போது நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தோம் என்பதை வைத்துதான் அங்கு தீர்ப்பிடப்படும். நாம் இந்த உலகத்திலே நன்மையை செய்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும், தீமையை செய்தால் நரகம்தான் கிடைக்கும். இந்த ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை அவர் பயன்படுத்துகின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி கடந்த 2 நாட்களாக நாம் சிந்தித்தோம். அந்த 13வது அதிகாரத்தில் 7 உவமைகள் இருக்கின்றன. அதில் 7வது உவமை தான் ஆண்டவர் இயேசு கையாள்வது சொல்வது. இறை அரசு என்பது கடலில் வீசப்பட்ட வலைக்கு ஒப்பாகும். அந்த வலை என்ன செய்யும்? எல்லா மீன்களையும் வாரி வளைத்து கொண்டு வரும். அப்போது கரைக்கு இழுத்து வரப்பட்ட பிரிப்பார்கள். நல்ல மீன்களும் கெட்ட மீன்களும் வெவ்வேறாக அதை பிரிப்பார்கள். நல்ல மீன்களை ஒரு குடையிலும் கெட்ட மீன்களை தூக்கி எறிந்து போடுவார்கள். அது ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும். இதே போலதான் இறப்புக்கு பிறகும் அந்த பொது தீர்வையின் போது நடைபெறும். எனவே அந்த ஒரு பொது தீர்வையை நாம் சந்திப்பதற்கு இந்த மண்ணகத்திலே நாம் அதற்கு தகுதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்மோடு கூட வருவது நாம் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்துள்ள பொன்னோ பொருளோ நகையோ பட்டு புடவையோ எதுவுமே நம்மோடு கூடவே வராது. நம்மோடு கூட வருவது எது தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் செய்த நன்மை தீமைகள் தான் நம்மோடு கூடவே அது வரும். திருவெளிப்பாடு 14-13வது வசனத்திலே நம்ம இவ்வாறு படிக்கின்றோம். விண்ணகத்திலிருந்து ஒரு குரல் கேட்டேன். இது முதல் இறைவனோடு இணைந்தவர்கள் இறந்தவர்கள் அவரோடு இணைவார்கள். அவர்கள் இறந்து போகும்போது அவர்கள் இந்த உலகத்தில் செய்த நன்மைகள் அவர்களை பின்தொடரும் என்று சொல்லப்படுகின்றது. ஆம், இயேசு கிறிஸ்துவில் எனதருமை சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்திலே நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம்? பிறப்பும் இறப்பும் இது கடவுளுடைய கையிலே இருக்கின்றது. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே உள்ள வாழ்க்கை என்பது நம்முடைய கையிலே இருக்கின்றது. ஒரு நாள் மாலை பொழுதினிலே சிறுவர்களாம் அங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு சில பூச்சிகளை பிடித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு சிறுவன் என்ன செய்தான் என்றால், ஒரு பட்டாம்பூச்சியை பிடித்து தன்னுடைய கைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தான். அப்பொழுது அவ்வழியாக ஒரு பெரியவர் வருகின்றார். அந்த பெரியவரிடத்திலே, தாத்தா, என்னுடைய கைக்குள்ளே இருக்கின்ற இந்த பட்டாம்பூச்சி இறந்துருச்சா இல்லை உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதற்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, உன் கைக்குள்ளே இருக்கிற இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருப்பதும் இறந்து விட்டதாக கருதுவதும் அது உன்னுடைய கையிலே இருக்கின்றது, அது உன்னை பொறுத்து இருக்கிறது என்று அந்த பெரியவர் சொன்னாராம். ஆம், இது முற்றிலும் உண்மை. எனவே இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே இந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கின்றார். அதை நினைத்து நாம் எந்நாளும் எப்பொழுதும் கடவுளை போற்றி புகழ வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும், அவருடைய திருவுளத்தையும் விருப்பத்தையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு கொய்யவன் கையிலே மண் இருக்கின்றது. அந்த மண்ணை தன்னுடைய விருப்பப்படி அந்த மண் கலத்தை அவர் செய்கின்றார். அவர் நினைத்த வரை அந்த மண்கலம் வரும் வரை அதை உருக்கி மெருக்கி அதை செய்வதை நாம் பார்க்கின்றோம். அதே போல கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவருடைய திருவுளத்தை நாம் கண்டறிந்து அதை இந்த மண்ணுலகிலே
நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் ஆசிக்கின்றார். எனவே என்னுடைய சுயநலத்தை மறந்து, தன்னலத்தை மறந்து, கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதனை நாம் கண்டுணர்ந்து அதை நாம் நிறைவேற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்மிடம் உள்ள காசு பணத்தை வைத்து, புகழை அதிகாரத்தை கொண்டு எதையும் இந்த உலகத்திலே வாங்கிவிடலாம். ஆனால் பரலோகத்தை நாம் ஒருபோதும் வாங்கிவிட முடியாது. ஒரு முதியவர் தன்னுடைய பேரனிடத்திலே பரலோகத்திற்கு செல்வது, அந்த விண்ணகத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் இலவசமாக சென்று விடலாம். ஆனால் ஒரு நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பணம் வேண்டும் என்று சொல்கின்றார். அப்போது இந்த சிறுவன், அது எப்படி தாத்தா, நரகத்திற்கு போனோம்னாக்க பணம் வேண்டும், மோட்சத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் இலவசமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிங்களேன்னு கேட்டபோது அவர் சொல்வார், பீடி சிகரெட்டு பிடிக்க பணம் வேண்டும், போதைப் பொருளை உபயோகிக்க பணம் வேண்டும், மது அருந்த பணம் வேண்டும், சினிமா பார்க்க பணம் வேண்டும், மற்ற கெட்ட செயல்களை செய்வதற்கு எல்லாம் பணம் வேண்டும். ஆனால் நன்மை என்ற ஒன்றை செய்வதற்கு பணம் இல்லை. கடவுளை புகழவும், போற்றவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், நன்றி செலுத்தவும், கடவுளை வணங்கவும் பணம் தேவையில்லை. அன்பு செய்ய, பாசத்தை காட்ட, நேசத்தை காட்ட பணம் தேவையில்லை. மற்றவர்கள் மீது இரக்கம் கொள்ள, மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்களுக்கு உதவி செய்ய பணம் தேவையில்லை என்று அவர் சொன்னாராம். இது உண்மையிலும் உண்மை இயேசு கிறிஸ்துவில் எனதொருமை சகோதர சகோதரிகளே. மத்தேயு எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 35 நாம் அங்கே பார்க்கின்றோம். அந்த பொது தீர்வையின் போது வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்த நேர்மையாளர்களை குறித்து, கடவுளுடைய ஆசி பெற்றோர்களே வாருங்கள் என்று அழைப்பு விடுப்பார். காரணம் என்னவென்றால், நான் பசியாயிருந்தேன் எனக்கு உண்ண கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை வரவேற்றீர்கள், ஆடையின்றி இருந்தேன் எனக்கு உடுத்த உடை கொடுத்தீர்கள், சிறையில் இருந்தேன் என்னை காண வந்தீர்கள் என்றெல்லாம் சொல்லுவார். அப்போது அவர்கள் கேட்பார்கள், ஆண்டவரே நீர் எப்படி இப்படியெல்லாம் இருக்கும்போது நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போது கடவுள் சொல்வார், சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு அந்த நேர்மையாளர்களை பார்த்து சொல்வார். அதே இடது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்வார், சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர் சொல்லுவார். காரணம் என்னவென்றால், நான் இவ்வாறு பசியாக இருந்தேன் எனக்கு உண்ண கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன் குடிக்க கொடுக்கவில்லை, நான் அந்நியனாய் இருந்தேன் என்னை வரவேற்கவில்லை, நான் ஆடையின்றி இருந்தேன் என்னை உடுத்தவில்லை, சிறையில் இருந்தேன் என்னை காணவில்லை என்று சொல்வார். எப்பொழுதெல்லாம் நீர் இப்படி இருந்தேன் நாங்கள் உங்களுக்கு செய்யாமல் போனோம் என்று அவர்கள் கேட்பார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு மிக அருமையாக சொல்லுவார், சின்னம் சிறியவர்களுக்கெல்லாம் செய்யாத போது இதை எனக்கே நீங்கள் செய்யவில்லை என்று சொல்லுவார். ஆமீர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் ஒரு நிரந்தரமான நிலையான உலகம் அல்ல. நிலையற்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிலையற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையான பேரின்ப வாழ்வை, விண்ணக வாழ்வை, பரலோக வாழ்வை நோக்கி நாம் நிறைவை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த நிறைவான நிலைவாழ்வை அடைவதற்கு அந்த தகுதியான வாழ்க்கை இந்த மண்ணகத்திலே நாம் வாழ வேண்டும். அதைத்தான் புனித ஆரோக்கிய அன்னை வாழ்ந்து காட்டினார். நாம் எப்படி நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்கு நமது ஆரோக்கியத்தாய் அதற்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். காரணம் என்ன? இதோ உமது அடிமை உமது விருப்பத்தின்படி ஆகட்டும் என்று சொன்னவர் இறுதி வரை கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்றி சென்றிருக்கின்றார். எனவே அந்த தாயைப் போல, ஆரோக்கிய அன்னையைப் போல நாம் கடவுளுடைய விருப்பத்தையும் திருவுளத்தையும் திட்டத்தையும் நாம் நிறைவேற்றி இந்த மண்ணகத்திலே நாம் வாழ்ந்தோமேயானால் புனித ஆரோக்கிய அன்னை சென்ற இடத்திற்கு, புனிதர்கள் சென்ற இடத்திற்கெல்லாம் நாமும் செல்வோம். காரணம் என்னவென்றால், நமக்காக அங்கே இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்தை நாம்
நாம் சுத்திகரித்து கொள்ள, நாம் பெற்றுக்கொள்ள இந்த மண்ணு உலகிலேயே அதற்கான தகுதியான வாழ்க்கை வாழ தொடர்ந்து வர வேண்டுவோம். ஆமீன்.